சரியா? அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டூல் எந்தெந்த கம்பெனி கூட காம்பீட் பண்றாங்க பாரு. உள்ள வந்து பிலோக மைக்ரோசாஃப்டோட ஆசாம் அண்ட் அலிபாபா கூட இஎம்ஓ அப்படிங்கிற கம்பெனிஸ் கூட காம்பீட் பண்ணுவாங்க. பட் it is a Indian based software company. என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா AI பேஸ்ல ஃபில்டர் உன்னோட எடிட்டிங் அப்ரோச் வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. அறிவச்சு உனக்கான டூல் தான் இது. புரியுதா? AI பேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிட்டிங் அப்ரோச் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணும்போதுதான் என்னென்ன டூல் AI ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் குள்ள போய் பாருங்க. ஓகேவா? For example, our sites kulla enna images kudukaam high quality video generated 1.9 million சரியா? அதுக்கப்புறம் audience engaged world wide ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.7 million trusted by top global brands வந்து 20+ brands Indian based company. பட் ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து AI பையனா யூஸ் பண்ணி அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ ஆடியோ எடிட்டிங் கரெக்ட்டா பண்ணி தொய்வில்லாம அந்த இமேஜஸ் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜி ஃபுல்லாவே வந்து AI பேஸ்ட் தான். ஆனா சைலண்டா they are creating a lot of scope in video editing ல பண்ணிருக்காங்க. மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் IIT கரக்பூர் 3 பேருமே IIT ஸ்டூடண்ட்ஸ் தான். சரியா? பட் ஆனா இந்தியன் பிராண்ட் கம்பெனிஸ்ல இருக்கிற இந்தியன் பேஸ்ட் பீப்புள்ஸ் தான். சரியா? பட் ஆனா இவங்க காம்பீட் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள்ஸ் யாரு பாத்தீங்கன்னா குளோபலா இருக்கிற ஆளுங்க தான் காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட இந்த டூல்ஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. டைம் ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணாலே அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்ஸ்ல கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல உன்னோட பிராண்ட் வந்து நீட்டா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் இருக்கு அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ஒன் ஆஃப் தி கேஸ் ஸ்டடியா வச்சுக்கோ. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா AI பேஸ்ட் தான் இருக்கு. ஃபுல்லா AI பேஸ்ட் தான். எல்லாமே ஓபன் சோர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. another company is Vimeo. இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அலுமினியம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்றான். டேட்டா அனாலிட்டிக்ஸ் சொல்லும்போது என்ன மாதிரியான டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு क्वेश्चन இருக்குதுல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹார்ட்வேர் ஷாப் இருக்குன்னு வெச்சுக்கோ. அந்த ஹார்ட்வேர் ஷாப்ல எவ்வளவு பைப்ஸ் இருக்கு, எவ்வளவு சிமெண்ட் பேக்ஸ் இருக்கு, எவ்வளவு சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாத்தியா? அதை எப்படி வந்து நீ வந்து உடனே ஸ்டாக்ல வந்து வெரிஃபை பண்ற அப்படிங்கிறதுக்கு ஒரு டூல் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி டெவலப் பண்ணிருக்காங்க. இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இதுல இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் போற. மெடிக்கல் ஷாப்ல வந்து பிரிஸ்கிரைப்ட் மெடிசன்ஸ் நீ வாங்குற அப்படின்னா அது சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சமாஜ் மெடிசன்ஸ் இருக்காது. புரியுதா? அவங்க என்ன பண்ணுவாங்க, மேனுவலா போய் ஸ்டாக் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சிஸ்டத்துல செக் பண்ணுவாங்க. இது மாதிரி இருந்துச்சா அந்த மாதிரி இடத்துல இந்த அலுமினியமோட ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணோம்னா அது என்ன பண்ணிடும், நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஸ்கேன் பண்ணுவோம், இருக்கானா இல்லையா
அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். இப்போ இவங்க என்ன